ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வியூவர்ஸ்ல நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த மாரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, இதுல உங்களுக்கு டீட்டெயில் சிலபஸ் என்ன, அதே மாரி உங்களுக்கு ஃப்ரெஷரா என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ தவறாம பாருங்க. ஸோ நானே வந்து இப்ப கரண்ட்டா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். IIITM காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். நீங்க வந்து ஈசியில எலக்ட்ரானிக் டிவைசஸ்னா டிரான்சிஸ்டர், டயோடு இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ். அது மட்டும் இல்லாம சர்க்யூட்ஸ், சிஸ்டம் இதெல்லாம் பத்தி தான் டீட்டெயில்டா படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸையும், கம்யூனிகேஷன் டிவைஸஸையும் எப்படி டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு படிப்பீங்க. இப்ப நான் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கே இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா போயிடும். ஸோ வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அடுத்தது ஈசியோட கோர் சப்ஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ எலக்ட்ரானிக்ஸோட கோர் சப்ஜெக்ட். ஸோ ஈசினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுல எலக்ட்ரானிக்ஸோட கோர் சப்ஜெக்ட்ஸ்னா வந்து சர்க்யூட் தியரி. அதுல நீங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ பத்தி படிப்பீங்க. ரெசிஸ்டிவ் சர்க்யூட், இண்டக்டிவ் சர்க்யூட், கெபாசிட்டிவ் சர்க்யூட் இதெல்லாம் நீங்க 12லேயே படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ பத்தி படிப்பீங்க. டிரான்சிஸ்டர், டயோடு, ஐசி அது மட்டும் இல்லாம சென்சார் இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னா வந்து அனலாக் சர்க்யூட்ஸ பத்தி படிப்பீங்க. மாஸ்ஃபெட் சர்க்யூட், டயோட் சர்க்யூட் இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ பத்தி படிக்கிறது. ஸோ லாஜிக் கேட் சர்க்யூட் இந்த மாரி படிக்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துரும். கம்யூனிகேஷன் கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதில வந்து எப்படி வந்து ஒரு சிக்னல அனலைஸ் பண்ணணும் அந்த மாரிலாம் படிப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி எப்படி வந்து கம்யூனிகேஷன்ல யூஸ் ஆகுது அதெல்லாம் படிப்பீங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ பத்தி படிப்பீங்க. எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகுது பத்தி படிப்பீங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பத்தி படிப்பீங்க. ஸோ இந்த 2த்த தவிர்த்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ பத்தி படிப்பீங்க. மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி படிப்பீங்க. இது வந்து எம்பெடட் சிஸ்டம்ல ஒரு கோரான பார்ட்டா இருக்கும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ் எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல ப்ராசஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி அதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் என்னன்னு படிக்கிறது டிஎஸ்பி. ஆண்டனா அண்ட் வேவ் ப்ராப்பர்ட்டீஸ் படிப்பீங்க. ஸோ ஆண்டனா தியரி, ஆண்டனாவோட ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் பத்தி ஆண்டனா அண்ட் வேவ் ப்ராபகேஷன்ல படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஈசியோட கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரஸ்டிங்கா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஈசி எடுக்கலாம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்பவே இன்வால்வ் ஆகும். ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதெல்லாம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். அதே மாரி டிஎஸ்பிலலாம் வந்து நெறைய மேத்தமேட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஜென்ரலாவே சர்க்யூட் தியரின்னு எடுத்துக்கிட்டாலே பிசிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் ஈசில. அடுத்தது ஜாப் ரோல்ஸ் அஸ் அ ஈசி ஃப்ரெஷர் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ கோர் ஈசி ரோல்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர். ஸோ டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்னு எடுத்துக்கிட்டோம்னா, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம வந்து டிசைன் பண்றது, டெவலப்மெண்ட் பண்றது, மெயின்டனன்ஸ் பண்றது. இது வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரோட ஒரு மேஜர் ரோலா இருக்கும். இந்த பிளானிங் அண்ட் டிசைனிங் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, இந்த செல்லுலார் நெட்வொர்க், சேட்டலைட் சிஸ்டம், ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் இதுலலாம் வந்து பிளானிங், டிசைனிங்ல வந்து நீங்க இருப்பீங்க. ஸோ இது ஆஃபர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, டெலிகாம் கம்பெனிஸ். ஸோ இந்த ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல் இங்கெல்லாம் நீங்க இந்த வேலைய நீங்க பார்க்கலாம். அதே மாரி ஐடி ஃபர்ம்ஸ்ல பார்க்கலாம். இல்லாட்டினா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல பார்க்கலாம். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் வரதுனால டிஃபென்ஸ்ல கூட உங்களுக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கிறதுக்கு ஒரு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அடுத்த ஜாப் ரோல் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நெறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான். அதனால நீங்க வந்து இந்த டிசைனிங் ஆஃப் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்ல இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் எம்பெடட் சிஸ்டம் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்ல நெறைய இருப்பீங்க. இது வந்து ஜென்ரலா எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே பிரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு டொமைன் தான். இண்டஸ்ட்ரீஸ் எதுலலாம் நீங்க வேலை செய்யலாம்னா, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யலாம், கன்சியூமர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யலாம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல வேலை செய்யலாம், மெடிக்கல் டிவைசஸ்ல வேலை செய்யலாம். மெடிக்கல் டிவைசஸுமே நெறைய எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்கும். விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியர். ஸோ இப்போ நெறைய பேர் இந்த விஎல்எஸ்ஐ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. விஎல்எஸ்ஐனா வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். நீங்க வந்து பேசிக்கலி சிப் மேனுஃபேக்சரிங்ல ரொம்பவே இன்வால்வ் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் டிமாண்ட் இருக்கும்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதுலலாம் உங்களுக்கு நெறைய டிமாண்ட் இருக்கும். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அனலாக் டிஜிட்டல் சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர். ஸோ இதில பேசிக்கலி நீங்க அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ வந்து டிசைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இந்த ரோல்ல வேலை கிடைக்கும்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ், ஆட்டோமோட்டிவ், மெடிக்கல் டிவைசஸ் அங்க வந்து நீங்க இந்த ரோல பார்க்கலாம். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியர். ஸோ சிக்னல் ப்ராசஸிங் இப்போ ரொம்பவே ரெக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் கூட ஒரு சிக்னல் ப்ராசஸிங் தான். இப்போ வந்து நான் வந்து என் வாய் மூலமா ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ்ல ஒரு சிக்னல் தரேன். இத வந்து ஒரு டிவைஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வாய்ஸ ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா அது வந்து ரிப்ளை பண்ணுது. இந்த மாரி இப்ப இருக்கக்கூடிய சிக்னல் ப்ராசஸிங் வந்து ரொம்பவே டெவலப்டா தான் இருக்கு. அதே மாரி இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு, வீடியோ ப்ராசஸிங் இருக்கு. இது எல்லாமே ஒரு சிக்னல்ஸ் தான். அதனால சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியர் கூட இப்ப இருக்கிற பீரியட்ல ரொம்ப அதிக டிமாண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க சிக்னல் ப்ராசஸிங்ல எங்கெங்கலாம் வேலை செய்யலாம்னா, டெலிகம்யூனிகேஷன்ல வேலை செய்யலாம், ஆடியோ, வீடியோ ப்ராசஸிங்ல வேலை செய்யலாம், மெடிக்கல் இமேஜிங் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ இது எல்லாமே சிக்னல் ப்ராசஸிங் தான். ரேடார் சிஸ்டம்ஸ்ல வேலை செய்யலாம்.
அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நெட்வொர்க் இன்ஜினியர். ஸோ இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதை வந்து டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெயின்டைனிங் பண்ணுறது இது எல்லாமே நெட்வொர்க் இன்ஜினியரில் வந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து ஐடி கம்பெனிஸில், டெலிகாம் கம்பெனிஸில், கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் வந்து நிறையா டிமாண்ட் இருக்கும் நெட்வொர்க் இன்ஜினியருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஒரு ஈசி இன்ஜினியராக போய் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் ஃப்ரெஷராக. அடுத்தது டாப் ரெக்ரூட்டர்ஸ் இந்தியாவில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா கோர் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ. ஸோ இப்போ நீங்கள் பெல் எல்லாம் சேரணும்னா நீங்கள் கேட் கம்ப்ளீட் பண்ணணும். இஸ்ரோக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நோக்கி உங்களோட பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிகாம் கம்பெனிஸ்லையும் நீங்கள் போய் சேரலாம். ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் நீங்கள் போய் சேரலாம். இது தவிர்த்து இன்னும் நீங்கள் ஐடி சர்வீசஸில் கூட போய் நீங்கள் சேரலாம். உங்களுக்கு இன்னும் நிறையா டிமாண்ட் இருக்குது. இதுதான் வந்து ஒரு டோட்டலான லிஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஃபீல்டை தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களால் நல்லாவே சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நான் வந்து இந்த வீடியோக்காக உங்களுக்கு எது வந்து உங்கள் கோர்ஸுக்கு ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குமோ அதை தான் நான் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கேன். அடுத்தது குளோபல் ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்போம். செமிகண்டக்டர் ஜெயண்ட்ஸ் இந்த கம்பெனிஸில் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும். இதில் போய் நம்ம எப்படியா வேலைக்கு சேர்ந்துருந்தா எல்லா ஸ்டூடெண்ட் ஆசையுமே இருக்கும். இன்டெல், ஏஎம்டி, குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், என்விடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அவங்க ஒரு ஏஐ ரெவல்யூஷன்லையுமே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்விடியாலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா இட் இஸ் வெரி குட். அடுத்தது சாம்சங். அதே மாதிரி குளோபலில் டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்காம், நோக்கியா, எரிக்சன், ஹவாய், ஜூனிப்பர் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் வந்து டெலிகாமில் ஒரு பெரிய கம்பெனி குளோபலில். அடுத்தது கோர் ஏரியாஸ் வித் குரோத். அதாவது இப்போ 2024ல் எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். என்னடா இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபீல்டு, இதை போய் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து நிறைய சிக்னல் ப்ராசஸிங் தேவைப்படுது. இமேஜ் ப்ராசஸிங், வீடியோ ப்ராசஸிங், அதே மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏஐ பவர்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸான்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஈஸி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு டொமைனும் நம்மளால சொல்லவே முடியாது. அங்கே வந்து கண்டிப்பாக ஈசி இன்வால்வ் ஆயிருக்கும், மெக்கானிக்கல் இன்வால்வ் ஆயிருக்கும். எல்லா இன்ஜினியர்ஸுமே அந்த ஒரு விஷயத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாதான் அது வந்து ஒரு ஹோல்சமான ப்ராடக்டாக மாறும். அதனால் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்னா வந்து வெறுமனே சிஎஸ்க்கு நம்மளால சொல்லிட முடியாது. ஈசியுமே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ எல்லா டிவைசஸுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அதனால வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெடட் சிஸ்டம்ஸ் அதை கிரியேட் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது ஆஸ் அ ஈசி இன்ஜினியராக. 5G அண்ட் பியாண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 5th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 6G லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து 7G வரும். ஸோ அதனால கம்யூனிகேஷன்லையுமே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது ஈசி இன்ஜினியர்ஸுக்கு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ இது வந்து இப்போ தான் நம்ம இந்தியாவிலே பூம் ஆயிருக்கு. அதனால நீங்கள் இவி இண்டஸ்ட்ரியில் உங்களோட பார்த்த வச்சா கூட உங்களுக்கு நிறையாவே டிமாண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ரெனியூவல் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியண்டான ஸ்டோரேஜ் சொல்யூஷன்லாம் நம்மளால எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய டிமாண்டு. இப்போ சோலார் கன்வெர்ட்டர்ஸ், அதாவது பவர் கன்வெர்ட்டர்ஸ், சோலார் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ நிறையாவே டிமாண்டில் இருக்குது. அடுத்தது எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ், அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய எமர்ஜிங் ஃபீல்ட்ஸை பற்றி பார்ப்போம். குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஏஐ ட்ரிவன் ஹார்ட்வேர், ஸ்பேஸ் டெக்னாலஜி, பயோ எலக்ட்ரானிக்ஸ், சஸ்டைனபிள் டெக்னாலஜி, ஏஆர், விஆர், எம்ஆர் இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் போத் நிறைய டொமைனில் இருக்கிற ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அதை நம்மளால பாசிபிள் ஆக்க முடியும். அதனால் எலக்ட்ரானிக்ஸுமே ஒரு மிகப்பெரிய டிமாண்டில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரிவன் ஹார்ட்வேர்னா வந்து ஏஐ எம்எல் ஒர்க்லோட தாங்குற அளவுக்கு நம்மளால ஒரு ஹார்ட்வேர்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் டெவலப் பண்ண வேண்டியதாக வரும். அதுக்குமே எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ரொம்பவே தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஆர், விஆர், எம்ஆர். ஸோ ஏஆர்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விஆர்னா வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, எம்ஆர்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி. இதுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஸோ அது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ஒரு மிகப்பெரிய ரோலாக இருக்கும். அப்போ கூட உங்களுக்கு நிறையாவே டிமாண்ட் இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரோ வந்து இப்போ நிறையாவே ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிசர்ச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்பேஸ் டெக்னாலஜி, சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதே மாதிரி ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் இதுக்கு அது மாதிரி ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அங்கே கூட நிறையாவே டிமாண்ட் இருக்குது. பயோ எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இம்ப்ளான்டபிள் டிவைசஸ் இப்போ நிறையாவே வந்துருச்சு. இம்ப்ளான்டபிள் ஹியூமன் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்கோடைய நியூராலிங்க் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரெயின் சிப் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இது ரொம்பவே பூம் ஆகலாம். அதுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ரொம்பவே தேவைப்படுவாங்க. லாஸ்ட்டாக என்னென்னு நம்ம பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெக்னாலஜி. ஸோ உங்களால் எனர்ஜி வந்து ஒரு எஃபிஷியன்ட் வேல வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதை வந்து ஸ்டோர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம்.
ஸோ அங்க கூட எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஈசி இன்ஜினியரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் டொமைன்ஸா இருக்கும். ஸோ அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்னா வந்து இப்படி தான் நம்மளுடைய ஒரு கோர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 4 வருஷத்துக்கு நம்ம இதத்தான் படிப்போம்னு சொல்லி பிசிக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும், மேத்தமேட்டிக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க இத கண்டிப்பா பிரிஃபர் பண்ணி படிக்கலாம். இல்ல எனக்கு இது வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வேற ஏதாவது கோர்ஸ் பிரிஃபர் பண்ணி நீங்க படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நிறைய டீடைல் கிடைச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. அப்பதான் யூடியூப் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. இந்த வீடியோ வேற ஏதாவது ஈஸி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி நீங்க வந்து என்கிட்ட பர்சனலா டவுட்ஸ் கேட்கலாம். அதே மாரி நீங்க வந்து என்ன Instagram, LinkedIn, Xல வந்து ஃபாலோ பண்ணலாம். See you later. Bye bye. சக்திராஜன்.